டூ ராங்ஸ் கேன் நெவர் பி ரைட்னு ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்தில். முதலேருந்து வரேன். அர்லேக்கரிடம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, மோதல் போக்கு கடைப்பிடிக்க வேண்டாம், ஸ்மூத்தாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, நமக்கும் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஃபுட்ஹோல்டு வேணும் அப்படின்னு. விஜயோட அரசாங்கம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தலைமை செயலர் சாய்குமார் வழியாக தன் அரசின் சாதனைகள் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பட்டியலிட்டு கொடுத்தது. அது 2-3 டவுட் இருந்தாங்க லா அண்ட் ஆர்டர் பற்றிலாம். அது மத்திய அரசாங்கத்தில் கேட்டாராம். அது வந்து அப்போ கவர்னர் அலுவலகம் மத்திய அரசாங்கத்திடம் சில கொஸ்டின் மார்க்லாம் போட்டு வச்சுருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து இந்த சண்டையை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, எதிர்ப்பாக தெரிவிக்காதீங்க, கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்பீச்சில் சேர்த்துருங்க, இட்ஸ் ஆஃப்டர் ஆல் யுவர் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை மத்திய அரசாங்கம் சொல்லுவாங்க. ஏன்னா கவர்னர் எப்பவுமே என்ன அரசாங்கம்னு சொல்லுவார். ஆமாம், அவர் அரசாங்கம் இருக்கோ இல்லையோ டெக்னிக்கலியும் அவரோட அரசாங்கம். ஆமாம். ஸோ சாய்குமார்ட்ட கேட்டாங்க, இதெல்லாம் விளக்கம் வேணும்னு கேட்டாரோ, ப்ராப்ளி சட்டம் ஒழுங்கு வாட் எவர், அதுக்கு திறமையான விளக்கம் சாய்குமார் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துறாங்க. ஆமாம், அவர் கொடுத்துனோடனே சாய்குமார் போன்ற திறமையான அதிகாரி இருந்தால் எந்த தப்பும் வராது. அதை படித்து பார்த்துட்டு கவர்னர் ஓகே பண்ணிட்டார். அது பெரிய நிம்மதி பெருமூச்சு சாய்குமாருக்கு. சீஃப் செக்ரட்டரி சாய்குமார், முதலமைச்சர் அலுவலகம் பெருமூச்சு விட்டதும் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ஏதாவது பிரச்சனை வரும், அது வரும், இது வரும், திமுக ஆட்சி மாறின்னு ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்னு கவர்னர் விரும்புகிறாருன்னு உடனே விஜய் தயாராகிட்டாங்களோ. அவங்க சைடு சொன்னாங்கன்னா மரியாதை கொடுக்கணும், எல்லா விதமான ப்ரோட்டோக்கால் பண்ணணும். இப்போ தான் ஒரு விஷயம் வந்து முளைச்சிது. என்ன விஷயம்னா தமிழ் தாய் வாழ்த்து. பிரசிடெண்ட் இந்திய நாட்டின் ஜனாதிபதி எந்த ஒரு விழாவுக்கு போனாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், நேர்லேயும் பார்த்துருக்கோம் பத்திரிகையாளராக. பிரசிடெண்ட் வந்த உடனே தேசிய கீதம், பிரசிடெண்ட் போகும்போது தேசிய கீதம். இது மேண்டேட்ரி. இது யாராலும் 1947 எழுதப்பட்ட சட்டம். பிரசிடெண்ட் அடுத்தபடியாக இருக்கிற ஆளுநருக்கும் இது உண்டு. நான் ராஜ்மோகன்லேயே சன்னாரெட்டி பீரியட்லேயோ எஸ்எல் கொரோனா பீரியட்லேயோ எல்லா பீரியட்லேயும் பார்த்துருக்கேன். பிரசிடெண்ட் கவர்னர் உள்ளே வரும்பொழுது ஆரம்பித்து நின்று தேசிய கீதம் பாட பிறந்தால் ஒன்று வேணாம். இப்போ சுதந்திர தினம், குடியரசு தினம் ராஜ்மோகன் போங்களேன், கவர்னர் உள்ளேருந்து வருவார், அந்த ஹாலில், அந்த பேங்க்வெட் ஹால்லேருந்து வருவார். வந்து லானுக்கு வர்றதுக்கு முன்னாடி தேசிய கீதம் துவைக்கப்படும், நின்று தேசிய மரியாதை செலுத்த பிறகு தான் போகிறேன். அதே மாதிரி வந்து அது ஒரு ப்ரோட்டோக்கால். அது தமிழக சட்டசபையில் போன தடவை பண்ண பார்த்தார் ரவி. அது அப்புறம் அது என்ன ஆகிப்போச்சு, உள்ள கவர்னர் நுழைஞ்ச உடனே தேசிய கீதம் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் 2வது போகும். ஏன்னா ரெண்டு முதல்ல இருக்க முடியாது. டெல்லி கேட்டாராம் ஆர்லேக்கர், என்னங்க பண்ணலாம், இதுக்கு என்ன வழி சொல்லுங்கள், ப்ரோட்டோக்காலை பிரேக் பண்ணவும் முடியாது. ஏன்னா டெல்லி சொல்லி தான், ஆல்ரைட் நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன், நீங்கள் உள்ள நுழைறீங்கல்ல, கார்ட் ஆஃப் ஆனர் எடுத்துக்கிறீங்கல்ல போலீஸ் கிட்ட இருந்து, அங்கே தேசிய கீதம் பாருங்க. தட் இஸ் சட்டசபைக்கு வெளியே. சட்டசபைக்கு உள்ளே இப்போ இதனால் எந்த மரபும் மீறப்படவில்லை. சட்டசபைக்கு வெளியே ஆளுநர் வந்த உடனே அவருக்கு தேசிய கீதம் அமைத்து மரியாதை கொடுத்து கார்ட் ஆஃப் ஆனர் எடுத்து உள்ளே போகிறார். உள்ளே போன தமிழ் துவக்கிறார், மறுபடியும் தேசிய கீதம். அது புரோட்டோகால். அது தமிழ்நாட்டினுடைய சட்டசபைக்குள்ள வந்து புரோட்டோகால் கிடையாது சார். நம்ம சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வெளியே கார்ட் ஆஃப் ஆனர்ல வந்து தேசிய கீதம் வாசிப்பாங்க. கவர்னர் சபைக்கு உள்ள வந்த பிறகு தமிழ் தாய் வாழ்த்து, கவர்னர் உரை நடக்கும். அதற்கு பிறகுதான் தேசிய கீதத்தோட சபையை முடிப்பாங்க, அன்றைய செஷனை முடிப்பாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் வரதுனால ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லை சார். ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துல மரபு ஒன்று இருக்கு. தமிழ்நாடு அகில இந்திய புரோட்டோகால் பெருசா, தமிழ்நாடு சட்டமன்றம் பெருசான்னு ஒரு கேள்வி வரும். இப்போ ஒண்ணு வேண்டாம், ட்ரம்ப் வர்றாரு, சென்னை இந்தியாவுக்கு வர்றாரு, டெல்லிக்கு வர்றாரு. ட்ரம்ப் விழுந்த உடனே அமெரிக்க தேசிய கீதம் ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப் பாடிய பிறகுதான் இந்திய தேசிய கீதம் பாடப்படும். ஏன்னா அது வெளிநாட்டு தலைவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை. அங்கே போய் இந்தியாவில் வந்துட்டு எங்கள் தேசிய நிலத்தில் பாடப்படும். நோ, அது வெளிநாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதை. எந்தெந்த ஃபங்க்ஷன் ட்ரம்ப் இந்தியாவில் அட்டன் பண்ண, ட்ரம்ப் இல்லை, ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரோ, சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரோ, மலேசியன் பிரைம் மினிஸ்டரோ, அந்த நாட்டு தேசிய கீதம் இயக்கப்படும் பிறகுதான் இந்திய தேசிய கீதம் இயக்கப்படும். அந்த நாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை. அதே போல் சட்டசபைக்கு யார் மரியாதை கொடுக்கணும்? கவர்னருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். மரியாதை என்பது அவர் சேருக்கோ அவருக்கோ தனிப்பட்ட அர்லேக்கர் இருக்குல்ல, அவர் அமர்ந்திருக்கும் பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த பதவி கூட மரியாதை தான் தேசிய கீதம். நீங்கள் உள்ள வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதமும் பாடக்கூடாது, தேசிய கீதமே பாடக்கூடாதுன்னு சொன்னால் தேசியத்துக்கு எதிரானவர்கள் ஒரு நோக்கம் வந்தால் என்ன பண்ண முடியும்? தேசிய கீதமே பாடக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல தமிழ் தாய் அப்படிதான் நடந்தது. இப்போ உள்ள நுழைஞ்சு கவர்னர் நுழைஞ்சு தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்களா இல்லையா? பாடினாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் தேசிய கீதம் முடியும். அதுக்கப்புறம் ஏங்க தேசிய கீதங்க இந்தியாவோட கீதங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை சார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதில் போய் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணி
இந்தி நீட்டு எய்ம்ஸ் மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு. ஏன்னா இவர் வந்து அர்லேக்கர் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தில் பேசி ஒரு சுமூகமான ஒரு நடவடிக்கை எடுத்து அவரோட பிளான் என்ன, தமிழ்நாடு சட்டசபைக்குள் நுழைந்தவுடன் தேசிய கீதம் பாடுவதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சிம்பிள். அது 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 அதுக்கு ஒரு வழி, ஒரு உபாயம் கண்டுபிடித்தாங்க. அந்த உபாயம் தான் வெளியில் வந்தவுடனே காட் ஆஃப் ஆனர் முடிஞ்ச உடனே தேசிய கீதம் எழுச்சிட்டு உள்ளே. இப்போ சபைக்குள் பேசுவது அவை குறிப்பில் ஏறப்படும், சபைக்கு வெளியே பேசுவது அவை குறிப்பில் ஏறப்படுமா? சபைக்கு வெளியே பாடிய தேசிய கீதம் அவை குறிப்பில் ஏறப்படாது. அங்கதான் அப்படி வச்சுக்கொண்டீங்க. ஸோ அந்த தேசிய கீதம் முடிஞ்சு போச்சு. அது கவர்னருக்கு சபைக்குள் நுழைந்தவுடன் முதல் மரியாதை தமிழ் தாய் வாழ்த்து கொடுக்கப்பட்டது. அப்புறம் தேசிய கீதம் பண்ணா முடிந்த போது தேசிய கீதம் பண்ணா அதுல என்னங்க பிரச்சனை? இல்ல சார், மரபையே மாத்திருக்காங்களே. மரபு மாத்தல ஒரு இஷ்யூ இல்ல. இப்போ ஒண்ணு ஒண்ணா கேட்கறேன். கேரளால வந்து என்ன பண்ணாங்க? கேரளா அசம்பிளியில என்ன பாடினார் கவர்னர்? என்ன பாட வச்சா கவர்னர்? என்ன பாட்டு பண்ணாங்க தெரியல சார் எனக்கு. கேரளா சுதந்திர வந்தே மாதரம். வந்தே மாதரம். அதுதான் புரோட்டோகாலுக்கு அகைன்ஸ்ட். இப்போ கேரளாவில் நீங்கள் வந்தே மாதரம் கூட தேசபக்தி பாடலாம், அது தவறு கிடையாது. அது புகுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்காமல் இருப்பாங்க. அது டிபேட்டபிள் பாயிண்ட். ஏன்னா வந்தே மாதரம் என்பது அஃபிஷியல் தேசிய கீதம் இல்லை. அது ஒரு தேசிய கீதத்துக்கு ஒப்பானது, தேசிய கீதமாக வந்திருக்க வேண்டியது. அதுக்கு பாரத தாயை வணங்குவது. ஏனென்றால் சில குறிப்பிட்ட ஒரு மதத்தினர் மனதை புண்படுத்தும் என்பதால் அதை நல்ல நல்ல முடிவு, அதில் குறை சொல்ல முடியாது. அதை கேரளாவில் அனுமதிப்பது தொடர்பாக சர்ச்சைன்னா ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. தேசிய கீதம் தமிழ்நாடு அசம்பிளியில் பாடுறதுல என்ன சர்ச்சை இருக்க முடியும் தெரியல. இதை கலப்பி விடுகிறவர்கள் தனி நாடு வேண்டும் என்று கேட்கும் கோஷ்டியை சேர்ந்தவர்கள் அப்புறம் என்ன திட்டுவீங்க நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தி. நான் அப்படிதான் பேசுவேன். தனி நாடு வேண்டும் எங்களுக்கு ஆகஸ்ட் 15 கருப்பு தினமாக அனுமதித்தவர்கள் கேட்பதற்கு எந்த திறனையும் கிடையாது. ஆகஸ்ட் 15 கருப்பு தினமாக அறிவிப்போம் என்று கூறிய கும்பலின் வழி வந்தவர்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கறதுக்கு வந்து அது சுதந்திர தினத்தை இன்ப நாள், இது இனிய நாளுன்னு சொன்னவங்க சார். அதெல்லாம் வேடிக்கை சொல்லலாம். தீகா தான் சார் வந்து கருப்பு தினம்னு சொன்னாங்க. அண்ணா வந்து இன்ப நாள், இது இனிய நாள்னு சொன்னார் சார். சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம்னு சொன்னார் சார். எல்லாம் நான் என்ன சொல்றேன், அதுல இந்த வழித்தோன்றல் தான். வழித்தோன்றல் அப்ப கூட அப்பப்போ சொன்னாங்களே திராவிட நாடு கைவிடப்படவில்லை, அப்பப்போ எடுத்து போகணும். ஆட்சியில் இருக்கும்போது திராவிட நாடு, ஆட்சியில் இல்லாத போது வெங்காய நாடு. அது வழக்கம் அவங்களுக்கு. ஆட்சியில் இருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, கொஞ்சம் பேசினா திராவிட நாடு கையில் எடுத்தோம், அப்படி மிரட்டி மிரட்டி பார்க்க வேண்டியது. இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது உள்ள போக வேண்டாம். ஸோ தேசிய கீதம் பாடுவதில் பெருமை கொள்ளாதவன் இந்தியனாக இருக்க முடியுமாங்க? நம்ம மேலே இந்தியர்கள் மதம் மொழி எல்லாம் தள்ளி வச்சிருக்கு. இந்தியர்கள் தேசிய கீதம் பாடுவதை ஒரு இந்தியர்களை எதிர்த்தார்கள் என்றால் நம்ம எங்கே போய் முட்டிக்கிறது தான் நான் கேட்பேன். ஓகே சார், இந்த சட்டசபை நிகழ்வுலாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மத்திய அரசு இருக்காங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்குது. அப்படிதான் விஜயை டீல் பண்ண போகிறாங்களா? என்னோட நெருங்கிய நண்பர் சொன்னார். அப்போ தான் அவர் கேள்விப்பட்டாராம், மோடி வந்து தமிழ்நாடு அசம்பிளியோட ஓப்பனிங்கை வந்து பார்த்துருக்கார், டிவியில் தொலைக்காட்சியில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இறக்க சொன்னாராம், இதரா பாய் டிஎம்கே ஏடிஎம்கே ஆப்போசிஷன் தாராம். அவர் மூளை எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. நம்மளே அந்த பாயிண்ட் திங்க் பண்ணல. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சரிங்க ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு மோடி சந்தோஷப்படும்படியான ஒரு நிகழ்வு நடந்தென்றால் திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சியில் உட்கார்றது சந்தோஷம். மோடி சொன்னாலும் விஜய் டெல்லிக்கு போடுறதோ சரி, ஒரு விஜய் கொஞ்சம் பேசுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டாரோ இல்லை கம்யூனிகேட் பண்ண முடியலையோ என்னவோ தெரியல, ஒரு 4 தமிழ் அதிகாரிகளை சோமநாதன் உட்பட பிரதமர் அனுப்பிச்சு அவரை மீட் பண்ணி கேஷுவலாக பேச தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது, நீங்கள் அந்த கவலையை விட்டுருங்க, மத்திய அரசாங்கம் உங்களை எதிர்க்காது. ஸோ சிபிஐ கேஸ் நாங்கள் பார்த்துக்கலாம். அதாவது பிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து தமிழ் அதிகாரிகள் விஜய் கிட்ட வந்து பிரீஃப் பண்ணியிருக்காங்க. 3 பேர் சோமநாதன் அவங்கெல்லாம் போய், கிருஷ்ணன், நான் தெரிஞ்ச நேமே சொல்கிறேன், சோமநாதன் கிருஷ்ணன்லாம் போய் பார்த்துட்டு மோடி சொன்னாலும் நீங்கள் வந்து நல்ல சிறப்பான திட்டங்கள்லாம் கொண்டு வாங்க, நாங்கள் மத்திய அரசாங்கம் உதவி செய்யுது. ஊழல் பேச்சோம், நீங்கள் ஊழல் எதிராக மக்கள் ஓட்டு போட்டதே ஊழலுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் ஊழல் பண்ண மாட்டீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. உங்கள் அமைச்சர்கள் நல்லா இருக்காங்க, உங்கள் அமைச்சர்கள் மாதிரியே கூட்டணி அமைச்சர்களும் காபந்து பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. அந்த வார்த்தையை விட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டிருக்காரு. கூட்டணி அமைச்சர்களும் தப்பு பண்ணால் பார்த்துக்கணும், உங்கள் பொறுப்பு. போன அரசாங்கத்தில் வந்து 40% வந்து ஊழலில் போச்சு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய உதவி செய்ய நாங்கள் காத்துட்ருக்கோம், நீங்கள் என்ன உதவி வேணாலும் எங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் மத்திய அரசாங்க திட்டத்தில் என்ன வேணுமோ எடுத்துக்க, வேண்டாம் அதை எடுத்துக்க வேண்டாம்,
கம்பல் பண்ணி இருமொழி கொள்கை கேட்குறீங்களா, ஓகே இருமொழி கொள்கை எடுத்துங்க அப்படின்ற மாதிரி மோடி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக பார்க்குறாரு விஜயோட. ஏன்னா அவர் பிளான் லாங் டேர்ம் பிளான். என்ன பிளான்? டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டையும் டெசிமேட் பண்ணணும். டிஎம்கே ரெண்டுமே பண்ணணும். பாஜக வளர்க்கணும். வளர்த்து திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடாகும். யார் அண்ணாமலை வராரோ பாஜக வர்றதோ யாருன்னா வந்துட்டு போட்டோம், அப்படி கவலை இல்லை. அவர் சொன்னார்னா அப்புறம் காங்கிரஸ் வளர்ந்து போச்சு, இல்லை வளரல, அது 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 அப்படி தான் இருக்குது. ஆட்சியில் இருக்கிறதுனால அதிகாரம் இருக்கிறதுனால வளருன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளே குடிமை பிடிச்சிட்டு முட்டிப்பானுங்க. கொஞ்ச நாள் கூடிய சீக்கிரம் வந்துட்டு போகிறது. ஆனால் விஜய் அரசாங்கத்தை காப்பாற்றுறது நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கோங்க நீங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா மைல்டாக பாஜக திட்டுது, மைல்டாக திட்டலைங்கள அரசியல் பண்ண முடியாது, மைல்டாக திட்டுது. திமுகவும் அடக்கி வாசிக்குங்க. அந்த பாஜகையெல்லாம் வச்சா அதெல்லாம் வாசம் பெருசாக ஒன்றும் எதிர்க்கிற மாதிரி தெரியல. ஏன்னா திமுக என்னென்னா மக்கள் மனநிலை எப்படின்னு பார்க்கறதுக்கு விரும்புகிறாங்க. அவங்க விஜய்க்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா திரும்பிக்கலாம், இல்லைன்னா சைலண்ட் ஆகிடலான்ற மாதிரி. ஸோ விஜய்க்கு இப்போ தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளே கிடையாது. ஆனஸ்டாக சொல்லலாம், எந்த கட்சியும் கிடையாது. அண்ணாமலையும் இப்போ தான் இயக்க ஆரம்பிச்சிருக்கார். அண்ணாமலை கட்சி ஆரம்பித்த பிறகு வேணால் எதிர்க்கலாம். ஏன்னா இப்போ இயக்கத்தில் எதிர்த்து ஒன்று போயாது, கட்சி ஆரம்பித்த பிறகு இருக்கலாம். அது கூட ஹனிமூன் பீரியட் படியும். ஸோ இந்த காலகட்டங்களை பார்த்தோன்னா மத்திய அரசாங்கத்தின் உதவியும் விஜய்க்கு இருக்குது, மற்ற எதிர்கட்சிகளும் காணாமல் போயிட்டாங்க. ஸோ விஜய் இஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் சீட் அப்படின்னு சொல்லலாம். உதயநிதி மிக கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காரு சார். சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, ஏகப்பட்ட இஷ்யூ அவங்க பேசியிருக்காங்களே சார். அமைதியாக இருக்காங்களே, அரசாங்கம் எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்காங்களே. சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு நாளில் பண்ணக்கூடியதுங்க. 5 வருடம் நீங்கள் பண்ண தவிர 5 நாளில் 5 வாரங்களில் எப்படி சரி பண்ண முடியும்? எத்தனை நாள் சார் ஆகும்? இல்லை, இப்போ தான் மகேஷ்குமார் அகர்வால்லாம் ஒரு திறமையான டிஜிபி போட்டிருக்காங்க, அமல்ராஜ் போடுற திறமையான கமிஷனர் போட்டிருக்காங்க. 5 வருடமாக போதைப் பொருள் விற்றவன் சாப்பிட்டவன் விஜய் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் இன்றையிலிருந்து நான் போதை பழக்கத்தை விடுவேன் சத்தியம் பண்ணுவான் எதிர்பார்க்குறீங்களா? சார் பாலியல் குற்றவாளிகள் எல்லாருமே போதை மருந்து பயன்படுத்துறவங்க போதை நமக்கு தெரியாது, இருக்கலாம். ஏன்னா பாலியல் குற்றவாளிகள் அந்த தவறை செய்வதற்கு ஒரு காரணம், மோட்டிவ். இப்போ நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங் வந்து சிறுமிகிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பொண்ணு தங்க இருக்குன்னு. போதையின் உச்சகட்டத்தில் இருப்பவனுக்கு தான் யார் என்னன்னு தெரியாது. ஒரு மூதாட்டியை போய் பாலியல் வன்முறை பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். 80 மூதாட்டியை போய் பேப்பர் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி வக்கர பிரிவுகள்லாம் கண்மணி தெரியாமல் போதையில் நடக்கும் ஒரு கும்பல்கள். சரி, போதை இல்லாதவன் ஒரு 4 பேர்னா போதை உள்ள ஒரு 6 பேர்னு வச்சுப்போம், சதாவரியம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த போதை ஒழிக்க தொடங்கி விட்டார் விஜயன். ஒழிக்க தொடங்கிட்டார். ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு. நிறைய பேரண்ட்லாம் கூப்பிட்டு சொன்னாங்களாம், இமெயிலெலாம் அமைச்சிருக்காங்க, அப்பா விஜய் என் புள்ள மாதிரி நீ போதைனால குடும்பமே கெட்டு போச்சுன்னு. மகேஷ் அகர்வாலுக்கும் அமல்ராஜ் எல்லா கமிஷனுக்கும் தடாலடி உத்தரவு போட்டாராம், பிடிச்சி வேரோடு அடிங்க. எப்படிங்க பண்ண டைம், இட் டேக்ஸ் டைம், எக்ஸிக்யூஷன் டைம். இப்போ எடுக்கும் நடவடிக்கைகள் ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்கள் கழித்து அது வரை பொறுத்தாகணுமானா பொறுத்தாகணும். ஏனென்றால் கடந்த ஆட்சியில் ஏற்பட்டும் தவறுகளுக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். விஜய் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கிரியேட்டட் பை த ப்ரீவியஸ் கவர்மெண்ட். முந்தின அரசாங்கம் செய்த தவறுக்கு சிலுவையில் சுமக்கிறாரா விஜய் என்றால் சிலுவையில் சுமந்தால் தான் தீரணும், வேறு வழி கிடையாது. எனக்கு கை தட்டிட்டு போக முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இனிமேற் கொண்டு எப்படி அவர் முடிவெடுக்கிறார், எப்படி தூக்கில் போடுவாரா, தீவிரமான தண்டனை கொடுப்பாரா? இப்போது தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறை சட்டம் இருக்குது, அது கூதல் சட்டம், அதை பற்றி பேச விரும்பல. அதே மாதிரி சிறார் சிறுமிகளை கற்பதற்கு தூக்கில் போடணும்னு சட்டம் இருக்கு, மனது இருக்கு. கஞ்சா மது வியாபாரிகள் தூக்கில் போடணும்னு கொண்டு வந்தீங்கன்னா பாதி ப்ராப்ளம் குறையும். தூக்கு தண்டனை, கார்பரல் பனிஷ்மெண்ட்டோ, டெத் சென்டென்ஸோ வந்து வெளிநாடுகளில் ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் கத்தோம், நிறைய அந்த மாதிரி நம்ம ஹியூமன் ரைட்லாம் கத்தோம். அதெல்லாம் கத்தாமல் தூக்கில் போடணும்னு. ஏன்னா சிறையில் இருந்தால் வச்சுங்க, இப்போது கோயம்புத்தூர் குண்டடி விசாரணைலாம் 5 வருஷத்தில் வெளில வரணும், 10 வருஷத்தில் வெளில வரணுன்றாங்க. 10 வருஷத்தில் நல்ல இடத்துல வந்துட்டு போகிறான். தூக்கு மட்டுமே டிட்டரண்ட்டாக இருக்கும். தூக்கு என்பதை விஜய் கொண்டு வந்து சட்டம் இயற்றி கஞ்சா போதை விற்கும் இவர் பட்டியல் மேலே வச்சா தூக்கு தண்டனை வச்சுக்கோ, ஓரளவு குறையறதுக்கு வாய்ப்பு. அரசாங்கமே வைக்குதே சார், அரசாங்கமே டாஸ்மார்க்ல வைக்குதே சார். நான் சொல்றது கஞ்சா போதை, அதுக்கு தான் தனியார் மயமாக்குதல்னு ஒரு கொள்கையை வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டு சரக்குகள் வந்தால் கொஞ்சம் போதை குறையும். அதனால கல்லும் எடுக்கப்படுறதா கேள்விப்படுறோம். ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் கல்லுக்கடையும் மூடி, கல்லுக்கடையும் திறக்காமல், சாராய கடையும் திறக்காமல், டாஸ்மாக்கையும் மூடி கவர்மெண்ட்டு கொலாப்ஸ் ஆகுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. கவர்மெண்ட் ரன் பண்ணுறது டாஸ்மாக் வழி தான் ரன் பண்ணணும்.
அதுக்குள்ள ரீஃபார்ம் கொண்டு வரணுமே தவிர அது மீறி ரீஃபார்ம் கொண்டு வரணும் கணக்கு இல்லை. மேபி இப்போ விஜய் கல்லு கடை கொண்டு வரலாம். கல் கடை உடம்பு நல்லது, அதுக்கு ஏழைங்களுக்கு கொஞ்சம் சீப்பாகவும் போகும். ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டு, ஏன்னா அரசாங்கம் என்பது மதுக்கடைகளை நடத்தக்கூடாது. அரசாங்கம் பள்ளிக்கூடங்களை நடத்தலாம், மதுக்கடைகளை நடத்தக்கூடாது. அந்த வகையில் விஜய் பண்ண மது டாஸ்மார்க்கை வந்து பிரைவேடைசேஷன் பண்ணுறது டாக்ஸ் வரதா கேள்விப்பட்டிருக்கோம். அரசாங்கம் வேணுங்கிறது வருமானம். அது டாஸ்மாக் வழியாக வந்தேன் என்ன, ப்ரைவேட் வழியாக வந்தேன், யார் வந்தா நமக்கு என்ன? நாளைக்கு பிரச்சனை வந்தால் கூட அவன் மாட்டிப்பான், இவன் கவர்மெண்ட் மாட்டிக்க மாட்டாங்க. ஓகே. ஆனால் சில சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்படும் கேள்விப்படுறோம். அரசாங்கம் மதுவிலக்கை ஒரு வருமானமாக பார்க்கறத தவிர எல்லாம் குடிச்சிட்டு அணுகி போனோம், எல்லாம் குடிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு எந்த அரசாங்கம் நினைக்கிறது இல்லை. ஓகே சார். சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஸோ வெள்ளை அறிக்கையை வச்சு திமுகவை ட்ராப் பண்ணலான்னு பார்த்தாங்க. வெள்ளை அறிக்கை பெருசாக எடுபடலையே சார், அவங்க நினச்ச மாதிரி பெருசாக எதுவும் எடுபடலையே சார். வெள்ளை அறிக்கை சரியாக ப்ரெசென்ட் பண்ணப்படல. அது நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கிறத கேள்விப்பட்டோம். ஒரு எக்கானமிஸ்ட் பேசிட்டு இருந்தேன், வெள்ளை அறிக்கை என்பது வில்சன் விஜய் மனதில் இருக்கும் எண்ணங்கள், அது தப்பு கிடையாது. என் மனசில் இருக்க லெட்டர் மாதிரி எழுதலாம், ஆனால் அந்த ஃபார்மேட்டுங்கிறது வேற. வெள்ளை அறிக்கை ஃபார்மேட் அதில் வரலையோன்னு மறுநாள் வந்து தங்கம் தென்னரசு ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த அரசாங்கம் வந்து இன்னும் சில விஷயங்களை கற்றுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு. யார் எதிரி, யார் நல்லவன், யார் தப்பு. ஏன்னா இந்த அரசாங்கம் அதிகாரிகளை நம்பி தான் இருக்கணும், வேற ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கவர்னன்ஸ் இப்போதான் புதிதாக அவங்களுக்கு பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். கவர்னன்ஸ், அந்த கவர்னன்ஸ் பழக்கப்படுத்திக் கொள்ளும்போது நல்ல அதிகாரிகள், சாய்க்குமாரமாக நல்ல அதிகாரிகள் இருந்தால் திறம்பட வழி நடத்துவார்கள். கெட்ட அதிகாரிகள் இருந்தால், திமுக சார்புடைய அதிகாரிகள் இருந்தால் தவறாக வழி நடத்துவாங்க. அது நடக்காமல் தடுப்பது முதலமைச்சர் கையில் இருக்கு. இப்போ இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அமைச்சரோட அதிகாரிகள், செக்ரட்டரிஸ், பிஏ எல்லாம் கம்ப்ளீட்டாக சிஎம் வெட் பண்ண அப்புறம் தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா வந்து அது இல்லாமல் 40-50 ஆண்டுகளாக தமிழக அரசாங்கத்தில் ஊறி போயிருக்கும் திமுக அதிமுக அதிகாரிகள் அவ்வளோ நாளில் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ 2 அதிகாரிகளை வீட்டுக்கு காமிச்சாங்க. ஏன்னா கேட்டாங்களாம், எதுக்கு 2 அதிகாரிகளை வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க? பேர் சொல்ல விரும்பல, மூத்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள். அவங்களுக்கு வந்து எப்படி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஆனவுடனே அடுத்த நாள் கவர்னர் ஆகிறாங்களோ அந்த மாதிரி டிஜிபியிலேருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து சம்பளம் கொடுத்து கார் கொடுத்து உட்கார வச்சாங்க. அது என்ன ரோல், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எதுவும் தெரியல, ஏதோ அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அப்புறம் உள்துறை அமைச்சாங்க சொல்லப்பட்டதான் அவங்களாம் வந்து திமுக ஆட்கள் வேண்டாம், நாளைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ஸ்பை பண்ணி பார்ப்பாங்களா, என்ன பண்ணுவாங்களோ தெரியாது, இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ வேண்டாம், அது வை அன்னெசரிலி வேண்டாம் நானி எடுத்து போடுங்கன்னு எடுத்து போட்டார். அதுக்கு கொல்லப்பட்ட காரணம் என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர், செலவு குறைக்கணும். ஆனால் விஜய் ஒன்றில் கரெக்டாக செலவு குறைக்கணும், கரெக்டாக இருக்கார். அதுக்குன்னு மந்திரியெல்லாம் பஸ்ஸில் போடாதுன்னு சொல்ல, அனாவசியமான செலவு குறைக்குங்க, அனாவசியம் பாராட்டு கூட்டங்கள்லாம் போகாத, அந்த மாதிரி சில உத்தரவுலாம் போட்டிருக்காராம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு பாராட்டு கூட்டம் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் கூட போகிறத கேள்விப்படுறோம். சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு ப்ரெஸ்ஸுக்கு சம்மந்தமே கிடையாது. ராஜ்மோகன் ஏன் அதில் மாற்றான்னு தெரியல. அது முழுக்க திமுக அனிதாவிகளால் திமுக ஐடி விங் மாதிரி நடத்தப்படும் ஒரு அமைப்பு. நான் சென்னை ப்ரெஸ் கிளப் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். நாங்கள்லாம் இருக்கும்போது நெடுநிலைமையான இப்போ சென்னை ப்ரெஸ் கிளப் வந்து பத்திரிகையாளரை காப்பாற்றுறத விட இந்த பத்திரிகையாளரை கைது செய்து ஜெயிலில் போடுங்க, இந்த பத்திரிகையாளர் மீது குண்டாஸ் போடுங்க, இந்த பத்திரிகையாளர் மீது அந்த மாதிரி பண்ணுங்கன்னு கமிஷனருக்கு ஒரு அறிவுறுத்தல் கூறும் வகையில் தப்பாக சொல்லணும். மீடியானா பவர், அந்த பவரை நல்லாவும் பயன்படுத்தலாம், தவறாகவும் பயன்படுத்தலாம். இப்போ இருக்கிற சில பேர் அந்த பவரை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரங்களை போலீஸில் வைத்து பத்திரிகையாளரை துன்புறுத்திய பத்திரிகை அமைப்புக்கு, அது சென்னை ப்ரெஸ் கிளப்னு கிடையாது, அது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது. இது பத்திரிகையாளர் மன்றம்னு சொல்லிக்கிறாங்க, அது என்ன பேருன்னு தெரியாது. அதுக்கு ராஜ்மோகன் போகுது, அதெல்லாம் சரியா இல்லைங்கிறது சிஎம் பார்த்து உணர்ந்தாருன்னு. ஏன்னா போன கவர்மெண்ட்டில் ஸ்டாலினோட பின்னாடியே போன சீஃப் ஃபோட்டோகிராஃபர், அப்புறம் சில பத்திரிகையோட இதர ஆசிரியர், விஜயை கடுமையாக எதிர்க்கும் ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் நாளைக்கு ராஜ்மோகனை வரவேற்றாங்கன்னா அது எந்த விதமான ஒரு செய்தியை கொடுக்குவாங்கன்னு நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்பான பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி.